But what he says comes true, that's where the real danger is. அவன் சொன்ன காரியம் தப்பித்தவறி நிறைவேறிவிட்டால் அப்பொழுதுதான் ஆபத்து கையில் இருக்கிறது. Then everybody will start following him and listening to whatever he says. That is what is happening in India today. அவன் சொன்ன காரியம் நிறைவேறிவிட்ட காரணத்தினாலே அவன் சொல்லுவதையெல்லாம் மக்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்றார்கள். இதுதான் இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. With me to Deuteronomy 13th chapter. உபாகமம் 13 first 3 verses. முதல் 3 வசனங்கள். If there arises among you a prophet or a dreamer or dreams and gives you a sign or a wonder, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி, he is not from elsewhere, he is from within the congregation. வேறே வெளியிடத்திலிருந்து வருகின்றவன் அல்ல, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எழும்பி, and the sign or the wonder comes to pass, உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், don't immediately trust him. உடனடியாக அவனை நம்பி விடாதிருங்கள். He may say in course of time, let us go after other gods which you have not known and let us serve them. இரண்டாவது வசனத்திலே நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடும். சொல்லக்கூடும். You shall not listen to the words of the prophet or the dreamer of the dreams. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி சொப்பனக்காரனுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டாம். What is this, Lord? What that man says comes true. Oh, you are confusing us, Lord. அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான், அந்த தீர்க்கதரிசனமும் நிறைவேறி விட்டது, என்ன ஆண்டவரே குழப்புகின்றீர், இது சரிதானே? You know what the Lord says? அப்பொழுது ஆண்டவர் சொல்லிட்ட பதிலை கவனியுங்கள். The Lord God is testing you to know whether you love the Lord your God with all your heart and with all your soul. மூன்றாம் வசனத்தின் பின்பகுதி, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். So the first test is fulfillment test, the second test is doctrinal test. முதலாவது பரிசோதனை நிறைவேறுதல் பரிசோதனை, இரண்டாவது பரிசோதனை அடுத்து வருகிறது, அது உபதேச பரிசோதனை. If what that prophet says does not come true, it is easy, he is not a good prophet. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகின்ற வார்த்தை நிறைவேறாமற் போனால் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம், அவன் நல்ல தீர்க்கதரிசி அல்லவென்று. But what he says comes true, that's where the real danger is. அவன் சொன்ன காரியம் தப்பித்தவறி நிறைவேறிவிட்டால் அப்பொழுதுதான் ஆபத்து கையில் இருக்கிறது. Then everybody will start following him and listening to whatever he says. That is what is happening in India today. அவன் சொன்ன காரியம் நிறைவேறிவிட்ட காரணத்தினாலே அவன் சொல்லுவதையெல்லாம் மக்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்றார்கள். இதுதான் இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. Whatever he says, he will simply say, the Lord told me. One prophecy got fulfilled, so he said the Lord told me. Everybody would believe it and fall prostrate before him. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். இப்படி அவர் முன்பு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது, ஆகவே இனி சொல்ல போகின்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே உண்மைதான் என்று அவருக்கு முன் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து அவரை அப்படியே பின்பற்ற துவங்கி விடுகின்றோம். Somebody says, no, what that prophet says or what that preacher says is not right, that is not according to, chumma gada, what do you know? He told me like that day, he never knew me, but he told me for how many years I was suffering from stomach ache. Nobody told him, but he said it. So whatever he says is true. Shut up, follow me. இத்தனை ஆண்டுகளாக நான் சுகவீனமாக இருந்தேன் என்று சொல்லி அவருக்கு தெரியவே தெரியாது. என்னை அவர் இதற்கு முன் பார்த்ததே கிடையாது. அந்த நிலையிலே என்னை பற்றி மிக சரியாக அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். அது அப்படியே உண்மையாக இருந்தது. ஆகவே அவர் சொல்லுகிறதை சாதாரணமாக நினைக்காதீர்கள், அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. Here is where the true test comes. இங்குதான் உண்மையான பரிசோதனை நிகழ்த்தப்பட வேண்டும். I told you, the responsibility in the New Testament is on the people, not on the prophet. புதிய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனத்தை பொறுத்தமட்டிலே தீர்க்கதரிசியின் மீது பொறுப்பு இல்லை, தீர்க்க தரிசனத்தை கேட்கிறவர்கள் மீதுதான் பொறுப்பு இருக்கின்றது. Whatever comes with the tone and style of prophecy from an outstanding servant of God, he may have such great credentials over the years. Every time, everything that he says must be tested on the anvil of the scriptures. ஒரு தேவனுடைய மனிதன் எவ்வளவு பிரபல்யமான தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி,
பல ஆண்டுகளாக பல மகத்தான அற்புதங்களை செய்தவராக இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகின்றதான எல்லா தீர்க்க தரிசன வசனங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையும் வேதத்தின்படி சரியானதுதானா என்று ஆராய்ந்து பார்ப்பது தீர்க்க தரிசனத்தை கேட்பவர்களுடைய கடமை. Turn with me to what Peter says about this truth. இந்த சத்தியத்தை குறித்து பேதுரு என்ன கூறுகிறார் என்று கவனியுங்கள். 2 Peter, 2 பேதுரு first chapter, முதலாம் அத்தியாயம். he talks about the Mount of Transfiguration experience. மறுரூபமலை அனுபவத்தை குறித்து அவர் இங்கே He குறிப்பிடுகின்றார். said, we did not follow cunning devised fables of people. தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. We were eyewitnesses of his majesty. 16ஆம் வசனம், அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே எழுதுகின்றோம். Kannara kandam. Nobody else saw it. We saw it with our own naked eyes. மற்றவர்கள் இதை பார்க்கவில்லை, நாங்கள் எங்கள் சொந்த மாம்ச கண்களினாலே பார்த்தோம். And when he received from God the Father honor and glory, and a voice came from the excellent glory. Underline that word. Oh, English does not supply enough of words to explain divine glory. Excellent glory. This is my beloved Son in whom I am well pleased. அங்கே மகிமையான அந்த காட்சியின் மத்தியிலே வானத்திலிருந்து அங்கே மனோகரமான ஒரு சப்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னதை, அந்த மகிமையான மேன்மையை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இந்த உன்னத அனுபவத்தை எங்கள் கண்ணார கண்டோம் என்று குறிப்பிடுகிறார். And we were with him on that holy mountain. அந்த பரிசுத்த பர்வதத்திலே அவரோடு நாங்கள் இருந்தோம். I was so excited that we should immediately build 3 buildings there, one for Moses, one for Elijah, and one for Jesus. இந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில்தானே நான் பரவசப்பட்டு 3 கட்டிடங்களை, ஒன்றை மோசேக்காகவும், ஒன்றை எலியாவுக்காகவும், ஒன்றை இயேசுவுக்காகவும் கட்ட வேண்டும் என்று நான் துடிதுடித்தேன். It's not an ordinary place. இது ஒரு சாதாரண இடம் அல்ல. Oh, it's a great mountain. அது ஒரு மலை. Moses came. மோசே வந்தார். Not an angel. Moses came. தேவதூதன் அல்ல, மோசேயே வந்தார். And Elijah came. எலியா வந்தார். Not only Moses and Elijah. மோசேயும் எலியாவும் மட்டுமல்ல, Jesus received that glory from his Father. இயேசு தம்முடைய தந்தையிடமிருந்து மகிமையை பெற்றுக் It was கொண்டார். like a coronation service. இது ஒரு பட்டமளிப்பு விழா போல இருந்தது. Somebody did not tell us. We were eyewitnesses. இது யாரோ எங்களுக்கு சொன்ன கதை அல்ல, நாங்கள் கண்ணார கண்டு களித்தது. Even though such great, huge, fantastic, fabulous experiences are there to our credit. இப்படிப்பட்டதான உன்னதமான மகிமையான மேன்மையான தரிசனங்கள், காட்சிகள் எங்களுக்கு இருந்தாலும், we have something which is more sure. நாங்கள் உறுதியாய் அறிந்திருக்கின்ற அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. You know that அதிக is important. அதிக என்கிறதான வார்த்தை மிக முக்கியமானது. We have all these experiences, wonderful, first hand, no problem. இந்த அனுபவங்கள் எல்லாம் முதல் தரமாக பெற்றவை, மிகவும் உன்னதமானவை, அவைகளெல்லாம் நல்லதுதான். But we have a more sure abode of prophecy. ஆனால் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. What is that? அது என்ன? In the next verse he says that is the scripture. அதுதான் வேதம் என்று அடுத்த வசனத்திலே அவர் விளக்குகின்றார். And in the 19th verse he says, 19வது வசனத்திலே, you will do well to heed as a light that shines in a dark place until the day dawns and the morning star rises in your hearts. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள சரத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். Anybody speak anything. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். Suddenly let a prophet appear on the pulpit and he may say, this is what God told me, this is not my invention, this is what God told me. Go home. Don't immediately sign the pledge. Don't immediately sign the folder. Go home. Open your Bibles. See whether that is in line with the teaching of the scriptures. Consult other elders and consult other men of God before you take your pen and put your signature on that pledge form. திடீரென்று பிரசங்க பீடத்திலே ஒரு தீர்க்கதரிசி தோன்றி, கர்த்தர் எனக்கு சொன்னார், தேவன் இதனை உங்களுக்கு கூற சொன்னார் என்று ஒரு காரியத்தை தீர்க்கதரிசியமாக அறிவித்தார் என்றால்,
உடனடியாக அதற்கு ஆம் என்று சொல்லிவிடாதிருங்கள். நீங்கள் அவர் கொடுக்கின்றதான படிவத்திலே எழுதி கையெழுத்து போடுவதற்கு முன்னதாக வீட்டிற்கு சென்று வசனங்களை எடுத்து ஆராய்ந்து பார்த்து இந்த தீர்க்க தரிசனம் வசனத்திற்கு ஒத்திருக்கிறதா என்று நீங்கள் அலசி பார்த்து மூத்த போதகரிடத்திலே இதற்கு விளக்கம் கேட்டு தேர்ச்சி பெற்றதான தேவ ஊழியர்களோடு கலந்து ஆலோசித்து இது சரிதானா என்று முடிவு கட்டுங்கள்.